Hi friends, welcome to my channel Power of Commerce and Accountancy. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போது அக்கௌண்ட்ஸோட இன்ட்ரடக்ஷன் போர்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போது 4th பார்ட் பார்க்க போகிறோம். அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ். பிஸ்னஸ் என்டைட்டி கான்செப்ட், கோயிங் கன்சர்ன் கான்செப்ட், பீரியாடிசிட்டி கான்செப்ட், money measurement concept, accrual concept, dual aspect concept, matching concept, realization concept, cost concept. இந்த எல்லா கான்செப்ட்ஸோட ஒவ்வொரு ப்ரீஃபாக ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸோட இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் என்டைட்டி கான்செப்ட்ஸ். இந்த பிக்கை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். The business is entity concept state that the business is separate from the owner. பிக்ஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரையில் ஒரு பிஸ்னஸுங்கிறது வேறு, அந்த பிஸ்னஸோட ஓனர் அப்படிங்கிறவங்க வேறு. ரெண்டு பேரும் செப்பரேட் ஆனவங்க, பிஸ்னஸும் ஓனரும் ஒன்று கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த பிஸ்னஸ் என்டைட்டி கான்செப்ட். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். கோயிங் கன்சர்ன் கான்செப்டில் பிஸ்னஸ் அப்படியே தான் இருக்கும். அதில் இருக்கிற ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸும் எம்ப்ளாயர்ஸும் தான் மாறுவாங்க. அவங்க வேலையை விட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக கம்பெனியோ பிஸ்னஸோ மூட போகிறது கிடையாது. சரிங்களா? பிஸ்னஸ் அப்படியே தான் இருக்கும். அதில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் தான் மாறுவாங்க. கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் இவ்வளவு தான். நெக்ஸ்ட்டு தேர்டு மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கேஷ் ரிலேட்டடாக, அதாவது பணம் சம்மந்தமாக உள்ள எல்லா டிரான்சாக்ஷனையுமே நம்ம பதிவு பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். ஃபோர்த்து டுவல் அஸ்பெக்ட் கான்செப்ட். டுவல் அஸ்பெக்ட் கான்செப்ட்டுங்கிறது நேம்லேயே இருக்குது. டுவல் அதாவது ரெண்டு என்ட்ரி சம்மந்தமான எல்லாமே இதில் தான் நம்ம பதிவு பண்ணுவோம். எல்லா டெபிட் என்ட்ரியும் சரி, எல்லா கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸும் சரி, போத் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டபுள் என்ட்ரியாக பதிவு பண்ணக்கூடிய, ரெக்கார்ட் பண்ணக்கூடிய கான்செப்டுக்கு பேர் டுவல் அஸ்பெக்ட் கான்செப்ட். பீரியாடிசிட்டி கான்செப்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட த கான்செப்ட் ஆஃப் பீரியாடிசிட்டி ஸ்டேட்ஸ் த பிஸ்னஸ் ஷுட் ரிப்போர்ட் த ஃபினான்ஷியல் பொசிஷன், ரிசல்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் அண்ட் கேஷ் ஃப்ளோஸ் at regular time intervals. These intervals are usually monthly, quarterly or yearly. அதாவது ஒரு பிஸ்னஸை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபினான்ஷியல் இயர் எப்போதுமே மாறாது. நம்ம நார்மலான இயர் என்ன சொல்லுவோம்? கேலண்டர் இயர் ஜனவரி டு டிசம்பர்னு சொல்லுவோம். இதே ஃபினான்ஷியல் இயரில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 1 டு மார்ச் 31ன்னு சொல்லுவோம். இதுதான் ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவோம். இந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து தான் எல்லா கம்பெனி, எல்லா பிஸ்னஸும் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது வந்து அந்த 1 இயர் ஆஃப் ஃபினான்ஷியல் இயரில் தான். இதை வந்து நம்ம இன்டர்வெல்ஸாக சொல்லலாம், மந்த்லியாக சொல்லலாம், குவார்ட்டர்லியாக சொல்லலாம், இயர்லியாக சொல்லலாம். இந்த கான்செப்டுக்கு பீரியாடிசிட்டி கான்செப்ட் அப்படிங்கிறது பேர். எல்லா கான்செப்ட்ஸ்க்குமே பிக்சரோடு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக தான் பிக்ஸோட பிடிபி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு காஸ்ட் கான்செப்ட். இதை வந்து ஹிஸ்டாரிக்கல் கான்செப்ட்னு சொல்லலாம். காஸ்ட் கான்செப்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம பிஸ்னஸ்க்காக ஒரு மெஷினரியோ ஆர் ஏதோ ஒரு அசட்டோ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, நம்ம எந்த ரேட் கொடுத்து வாங்குகிறோமோ அந்த ரேட்டை தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும் நம்மளோட டிரான்சாக்ஷனில். இதை தான் வந்து காஸ்ட் கான்செப்ட் இல்லைனா ஹிஸ்டாரிக்கல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்ட் கான்செப்டோட அனதர் நேம் வந்து ஹிஸ்டாரிக்கல் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு ரியலைசேஷன் கான்செப்ட். ரியலைசேஷன் கான்செப்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க ஆர் ஒரு பொருளை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருளை வந்து இப்போது நீங்கள் ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த பொருளை வந்து நீங்கள் முன்னாடியே அவங்கக்கிட்ட சேல்ஸ் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் அமௌண்ட் வாங்காமல் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க. மேபி கிரெடிட்னு வச்சுக்கலாம். அந்த அமௌண்ட் என்றைக்கு உங்களுக்கு வருதோ அன்னைக்கு தான் அந்த அமௌண்ட்டை நீங்கள் உங்களுடைய
புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் மெயின்டைன் பண்ணணும். அன்னைக்கு தான் நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேல்ஸ் பண்ண அந்த ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏற்றிடக்கூடாது. என்னைக்கு நீங்கள் வந்து இப்போது 2ஆம் தேதி வந்து சேல்ஸ் பண்ணிட்டீங்க, அவங்க வந்து அப்புறமா அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அந்த அமௌண்ட்டை 2ஆம் தேதி ஏற்றிடக்கூடாது. என்றைக்கு அவங்க இப்போ 10ஆம் தேதி தான் அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது 10ஆம் தேதி அன்னைக்கு தான் நீங்கள் வந்து அந்த டிரான்சாக்ஷனை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்.